வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் சட்னி பார்க்குறோம் எப்படி செய்ய போகிறதுன்னு. க்ரீன் சட்னி எதுக்கு யூஸ் ஆகுன்னா சாண்ட்விச்சுக்கு, சில்லி சிக்கனுக்கு, சிக்கன் கபாபுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி தழை 2 பங்கு, புதினா 1 பங்கு, தயிர் 4 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, பூண்டு ஒரு 2 பல், பச்சை மிளகா ஒரு 2, லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் ஒரு 2 ஸ்பூன் அளவு, தேவையான அளவு சர்க்கரை, உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லுறேன். வாங்க இப்போ எது ஃபஸ்ட்டு போடலான்னு பாருங்கள். இப்போ மல்லித்தலை வந்து பாதி போடுறோம் சரிங்களா. புதினா ஃபுல்லாக போட்டுடலாம். தயிர் ஃபுல்லாக ஊற்றிடலாம். நம்ம ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஊற்றிட்டு பச்சை மிளகா 2 போட்டுடுறோம். இஞ்சி பூண்டும் போட்டுறோம் சரிங்களா. லெமன் ஜூஸ் வந்து அளவாக போடலாம், அப்புறம் வேணும்னா வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா நம்ம மற்றது பண்ணிக்கலாம். பாருங்கள் அரைச்சது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா பாதி கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போடுறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் வேணும்னா புளிப்பு சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி காமிக்கிறேங்க. இப்போ சுவையான க்ரீன் சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ப்ரெட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.